தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தங்க நகைக்கடன் வழங்குவதில் ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளதால் சாமானிய மக்கள் மீண்டும் கந்துவட்டிக்காரர்களையே அவசர பண தேவைக்கு அதிகம் சார்ந்திருக்க வேண்டிய நிலை வரும் என்கிறார் முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜார்ஜ் அலெக்சாண்டர். இவரது எச்சரிக்கையின் பின்னணி என்ன? சற்று விரிவாக பார்க்கலாம். சாமானியர்களின் அவசர பண தேவையை பூர்த்தி செய்வதில் தங்கத்திற்கு நிகர் எதுவும் இல்லை. மருத்துவ செலவுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரி கட்டணங்கள் செலுத்துவது வரை தங்கம் ஏழை எளியோருக்கு ஆபத் பாந்தவனாக கை கொடுக்கிறது. இந்த நிலையில் தங்க நகைகள் மீது கடன் கொடுக்க ரிசர்வ் வங்கி 9 புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர உள்ளது. குறிப்பாக நகையின் மதிப்பில் 75% மேல் கடன் கொடுக்க கூடாது என புதிய விதியில் கூறப்பட்டுள்ளது. வட்டியை மட்டும் செலுத்தி நகைகளை மறு அடகு வைப்பதற்கு பதிலாக வட்டியுடன் அசலையும் செலுத்தி மீட்டு புதிதாக அடகு வைக்க வேண்டும் எனவும் இவ்விதிகள் கூறுகின்றன. சில தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் வணிக நெறிகளை மீறி செயல்படும் நிலையில் அதை கட்டுப்படுத்தவே இம்முறையை கொண்டு வந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆனால் இந்த நடைமுறை NBFC எனப்படும் அனைத்து வங்கியல்லாத நிதி நிறுவனங்களையும் பாதிக்கும் என்றும் மக்கள் பழையபடி கந்துவட்டிக்காரர்களை அதிகம் சார்ந்திருக்கும் நிலை வரும் என்றும் கூறுகிறார் முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜார்ஜ் அலெக்சாண்டர். இதுகுறித்து ரிசர்வ் வங்கியிடம் தங்கள் துறையினர் எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த நிதியாண்டில் வங்கிகள் தங்க நகைகள் மீது தனிநபர்களுக்கு கடன் அளிப்பது மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கி வழங்கிய நகைக்கடன் மதிப்பு 50,011 கோடி ரூபாயாக உள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 53% அதிகம். இந்தியன் வங்கி வழங்கிய நகைக்கடன் மதிப்பு 9,706 கோடி ரூபாய். இது முந்தைய ஆண்டை விட 81% அதிகம். பேங்க் ஆஃப் பரோடா வங்கி 7,076 கோடி ரூபாயை நகைக்கடனாக அளித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 55.6% அதிகம். தங்க நகைக்கடன் உதவிகரமாக இருந்து வரும் நிலையில் அதற்கான நடைமுறைகள் தொடர்ந்து எளிதாக இருக்க வேண்டும் என்பதே சாமானியர்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.